அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி இன்று பார்த்தோம். ஜேம்ஸ் ஆலன் வகுத்து தொகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற நூலிலிருந்து எங்களிடம் நாள்தோறும் பகிர்ந்து வருகிறோம். ஜூலை 1 இன்று ஆகஸ்ட் 13 வரை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இந்த நூல் நமக்கு ஒரு உத்வேகம் தரக்கூடிய நூல். இந்த நூல் இவருடைய நூலினை உதயமூர்த்தி வ.உ.சி. போன்ற தொடர்ந்து படித்து அறிந்து இவர் பதிந்த அந்த கருத்துக்களிலிருந்து சில கருத்துக்கள் உதயமூர்த்தி வ.உ.சி. போன்ற தொடர்ந்து தனது வாழ்நாளை கடைபிடித்து ஒரு நூலாகவும் எழுதியுள்ளனர் என கூறி ஆகஸ்ட் 13ஆம் தேதி என்ற அந்த பதிவினை தங்களிடம் தமிழ் மொழியில் கூறலாம் என்று உள்ளோம். ஆகஸ்ட் 13 ஒரே சொல்லில் கூற வேண்டும் என்றால் நேசமாக என்று கூறலாம். நேர்த்தியான சக பயணியாய் மானிட பண்புகளுடன் கற்போம் என பதியலாம். இந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் கலந்துரை சொல்லில் நேசமாக நேர்த்தியான சக பயணியாய் மானுட பண்புடன் கற்போம். அவர் ஆங்கில மொழியில் கூறியதை தமிழாக்கமான ஒரு வழியாக பகிர்ந்து கொள்கிறோம். உங்களை தூய்மையாகவும் அன்பாகவும் ஆக்குங்கள். நீங்கள் அனைவராலும் நேசிக்கப்படுவீர்கள். உங்கள் ஊழியர்களை கருணையுடன் நினைவுங்கள். அவர்களின் மகிழ்ச்சியின் ஆறுதலையும் கருதுங்கள். நீங்கள் அவர்களின் இடத்தில் நீங்கள் இருக்க விரும்பாத சேவையின் உச்சக்கட்டத்தை அவரிடம் கோர வேண்டாம். மற்றவர்களிடம் நட்பாக இருங்கள். நண்பர்கள் விரைவில் உங்களை சுற்றி வருவார்கள் என தமிழ் மொழியில் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். In simple word, we can say August 13, sociable. In sociable, what we say on acrostic sources on characteristics into all beings lovable, energizer. Make yourself pure and lovable, and you will be loved by all. Think of your servants with kindness. Consider their happiness and comfort, and never demand of them that estimate or service which you yourself would not care to perform were you in that place. Be friendly towards others, and friends will soon flock around you. He says on that's in simple word we can say in acrostic sociable sources on characteristics into all beings lovable energizers. தமிழில் கூற வேண்டுமானால் ஒரு சொல்லில் நேசமாக நேர்த்தியான சக பயணியார் மானிட பண்புகளுடன் கற்போம் என கூறி இந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.